இந்த வீடியோல எக்ஸ்ட்ரா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜை எப்படி விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்ஸ்ல அட்டாச் அண்ட் மவுண்ட் பண்றதுன்னு தான் நம்ம BTree சிஸ்டம்ஸோட AWS ட்ரெயினர் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஸோ நம்ம டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸோட டிஸ்க் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸோட டிஸ்க் சைஸை வந்து நம்ம EBS வால்யூம்ஸை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ EC2 அப்படின்றதே எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஓகே, எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஸோ உங்களுக்கு எலாஸ்டிக் அப்படின்னாலே ஃப்ளெக்சிபிளாக வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எப்போ வேணுமோ அதை வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்கேல் டவுன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் அப்படின்றது உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் எப்போ வந்து அதோட நீட் அதிகமாக இருக்கோ அப்போ அந்த இன்ஃப்ராவை நீங்கள் வந்து அதிகமாகவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ வந்து உங்களுக்கு வேண்டாமோ அப்போ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண சைஸை வந்து டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம அந்த டிஸ்க் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸிங் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். ஸோ இந்த எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் அப்படின்றது AWSல வந்து நமக்கு ஒரு விர்ச்சுவல் வால்யூமாக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த விர்ச்சுவல் வால்யூம் அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு நம்ம லேப்டாப்லலாம் வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம எப்போ வேணுமோ அதோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமோ சேம் அந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரியே தான் எனக்கு இந்த EBSோட வால்யூம் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த EBS வால்யூமை உங்களுக்கு எப்போ வேணுமோ அதோட சைஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நீங்கள் எப்போ வேணுமோ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், டீட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து EBS வால்யூமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து EBSோட வால்யூமை நம்ம வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். யூஸிங் ஸ்னாப்ஷாட்ஸ். ஸோ எப்படி நீங்கள் வந்து EBS வால்யூமாக பேக்கப் எடுத்து வைப்பீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் EBS வால்யூமை பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ EBSஐ வந்து எப்பயுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றது EBS வால்யூம் வந்து உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். எந்த ஒரு டிபெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் இண்டிபெண்ட்டாக அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் ஸ்டோரேஜை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு பேக்கப் எடுத்து வைக்கலாம். ஓகே, ஒரு SD கார்டு மாதிரி, ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஹார்ட் டிஸ்கில் நம்ம டேட்டாவை எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுமோ அந்த கம்ப்யூட்டரில் தான் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னு இல்லை. அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வேறு எந்த கம்ப்யூட்டரில் வேணால் அட்டாச் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நமக்கு இந்த வால்யூமும். ஸோ இதில் நீங்கள் ஒரு க்ரூஷியல் டேட்டா கூட வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு டிசாஸ்டர் ரெக்கவரிக்காக வந்து நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ எப்படி நம்மளோட இன்ஃப்ரா சைஸ், அந்த ஸ்டோரேஜ் சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட AWS அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு அதில் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ கனெக்ட். இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த வீடியோவும் உங்களுக்கு போஸ்ட் ஆகியிருக்கும், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரே ஒரு டிஸ்க் வால்யூம் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து 30 GB வந்து உங்களுக்கு இந்த வால்யூமோட சைஸ். அதில் உங்களுக்கு 8.64 GB தான் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விண்டோஸ்க்கு வந்து அடிஷ்னல் வால்யூம் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்,
ஜஸ்ட் உங்கள் AWS கன்சோலில் லாகின் பண்ணிவிட்டு EC2ல வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வால்யூம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்கே க்ரியேட் வால்யூம். இப்போ நம்ம ஒரு வால்யூமை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற வால்யூமோட அவைலபிலிட்டி ஜோனை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்ஸ்டன்ஸ் எந்த அவைலபிலிட்டி ஜோனில் ரன் ஆகிட்டு இருக்கோ அதே அவைலபிலிட்டி ஜோனில் தான் நீங்கள் வால்யூமையும் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து 1B அவைலபிலிட்டி ஜோனில் க்ரியேட் ஆகியிருக்கிறதுனால நம்ம 1B அவைலபிலிட்டி ஜோனில் தான் வால்யூமை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் க்ரியேட் வால்யூம். நான் இப்போ 1B அவைலபிலிட்டி ஜோனை சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் வால்யூம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வால்யூம்க்கு வந்து நமக்கு டிஃபால்ட்டாக ஓகே, இதுதான் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வால்யூம். ஸோ இதில் இந்த வால்யூமுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், டிஸ்க்கு D அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்க்கை வந்து நம்ம எது கூட அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த வால்யூமை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ், இங்கே வந்து உங்களுக்கு அட்டாச் வால்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அட்டாச் வால்யூமை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த இன்ஸ்டன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டிவைஸ் நேம், ஸோ எந்த டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ இந்த நேமில் தான் உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து மவுண்ட் ஆக போகுது. இப்போது அட்டாச் வால்யூம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு வால்யூம் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட விண்டோஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு லோக்கல் டிஸ்க் C மட்டும்தான் இருக்குது, நான் அட்டாச் பண்ண வால்யூம் எனக்கு காட்டல. மேபி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காட்டுமான்னு செக் பண்ணலாம். அகெயின் நம்ம விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் RDP கிளைண்ட்டில் போயிட்டு ஸோ இப்போவும் எனக்கு வந்து ஒரு டிஸ்க் தான் காட்டுது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த லோக்கல் டிஸ்க் C அப்படின்றது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து மவுண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா, பட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி அட்டாச் பண்ணுற வால்யூம் எதுவுமே வந்து மவுண்ட் ஆகி இருக்காது, அதை நம்ம தான் வந்து மேனுவலாக மவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் அப்படின்ற இந்த பாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் 1 அப்படின்ற ஒரு டிஸ்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பட் அந்த டிஸ்க் பாருங்கள் உங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆஃப்லைனில் இருக்க டிஸ்க்கை ஃபர்ஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆன்லைன்னு ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் இருக்க டிஸ்க் வந்து ஸ்டில் இனிஷியலைஸ்டில் இல்லை, ஸோ இனிஷியலைஸ் டிஸ்க். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நமக்கு அன்அலோகேட்டடில் இருக்க டிஸ்க்கை வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம டிரைவ் Dயில் தான் மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வால்யூம் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த வால்யூம் வந்து நமக்கு இப்போது எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா ஸோ EBS வால்யூம் பேக்கப் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்மளோட வால்யூம் Dயில் வந்து என்ன பண்ணலாம், EBS வால்யூம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நோட்ஸை வந்து இதில் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய வால்யூமில் EBS வால்யூம் அப்படின்னு ஒரு நோட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விண்டோஸோட இதையே வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு இஷ்யூனால இப்போ என்னோட இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து என்னால் லாகின் பண்ண முடியல. இதில் தான் என்னோடய டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கு. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க ஆல்ரெடி இதில் எக்ஸிஸ்டிங்காக இருக்க வால்யூமை நான் வந்து பேக்கப் எடுக்கணும். ஸோ அந்த வால்யூமை பேக்கப் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து நமக்கு ஸ்னாப்ஷாட். ஓகேயா, இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ஸையே வந்து டெர்மினேட் பண்ணிடலாம். ஏதோ ஒரு இஷ்யூனால இந்த இன்ஸ்டன்ஸே இதுக்கப்புறம் என்கிட்ட இல்லை. ஓகேவா, இப்போது உங்கள் வால்யூம்ஸில் வந்தீங்க அப்படின்னா டிஸ்க் D அப்படின்ற வால்யூம் மட்டும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த டிஸ்க் D அப்படின்ற வால்யூமை நான் வந்து பேக்கப் எடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து இந்த வால்யூமை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் ஸ்னாப்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா,
அதில் இந்த ஸ்னாப்ஷாட்க்கு நீங்கள் ஒரு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. டிஸ்கடி ஸ்னாப் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட்டை நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த ஃபைல் வந்து உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸில் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது லைக் லான்ச் இன்ஸ்டன்ஸ், Windows Server 2. நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அதே செக்யூரிட்டி குரூப்பே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆட் அ நியூ வால்யூமை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஸ்னாப்பை வந்து இதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ டிஸ்கடி ஸ்னாப் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா என்னோட டிஸ்கோட சைஸ் வந்து ஆக்சுவல் டிஸ்கோட சைஸ் வந்து 100. ஓகேவா? ஸோ இப்போ நான் 100ன்னு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்னாப்ஷாட் க்ரியேட் ஆகும். ஒன்று நீங்கள் 100ன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு அதை விட அதிகமாக வேணும்னா அதை விட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களால் வந்து ஸ்னாப்ஷாட்டை விட வால்யூமை டிக்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக உங்ககிட்ட இருக்க அந்த 100 GB வால்யூம் ப்ளஸ் அது கூட உங்களுக்கு ஒரு 8 GB வால்யூம் வந்து கனெக்ட் ஆக போகுது. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட விண்டோஸ் சர்வர் அகைன் நம்ம க்ரியேட் பண்ண விண்டோஸ் சர்வர் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் வந்துருச்சு. ஸோ குவிக்காக அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த விண்டோஸ் சர்வரை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எத்தனை வால்யூம்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ஸ்டில் லோக்கல் டிஸ்க் C மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ ஹார்ட் டிஸ்க் மவுண்டிங்கில் போயிட்டு ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷனில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்க் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது ஒரு வால்யூமாக வந்து கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நியூ வால்யூம் D அப்படின்றது வந்துருச்சு. அண்ட் அதில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சர்வரில் க்ரியேட் பண்ண அந்த EBS வால்யூமோட ஃபைலும் வந்து எனக்கு சேர்ந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஃபைல்ஸை வந்து EBSலேருந்து பேக்கப் எடுப்பாங்க. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு ஒரு another 8 GB வந்து இருக்குது. ஸோ அந்த 8 GBயை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கூடயே நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து தனியாக ஒரு வால்யூமாக கூட இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சேம் கான்செப்டில் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி AWS ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.